ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா நம்ம கோசாலையில் இருக்கிறோம். யூஸ்வலாக டெய்லி ரொட்டீனோட வேலை என்னென்னா மார்னிங்கும் ஈவினிங்கும் இவங்களுக்கெல்லாம் வந்து தீவனம் கலக்கி வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம நாய்ங்க இருக்குது அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு வெளியில் இருக்கிற கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணணும். இதுதான் டெய்லி ரொட்டீன் எனக்கு மார்னிங் ஈவினிங்கு. ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இது. இப்போ ஏன் இவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? உள்ளே வந்து அங்கங்கே புல் முளைஞ்சிருக்கு. அதெல்லாம் இவங்களே சாப்பிட்டு க்ளீன் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் இவங்க 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்து ஒ கட்டி போட்டிருக்கோம் நாங்கள். ஆக்சுவலாக நம்ம மாடுன்னு பொறுத்த வரைக்கும் அவங்க குணம் வந்து முட்டுறது தான். முட்டி தான் கேட்கும் எதா இருந்தாலுமே. ஏன்னா நம்ம வாய் திறந்து கேட்போம். ஆனால் இவங்கலாம் வந்து முட்டி தான் கேட்பாங்க. அதனால் என்னதான் மாடு பழகுன மாடாக இருந்தாலும் நம்ம ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து மெயின்டெயின் பண்ணுறது நமக்கு நல்லது இது. அதே மாதிரி என்னென்னா மார்னிங் ஈவினிங் வரும்போது இவங்க எப்படின்னா அவங்கக்கிட்ட அட்டென்ஷன் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து அவங்கள ஒரு தடவையாவது தடவி விடணும் அப்படின்னு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுவாங்க எல்லாருமே. பெரிய மாடுலேருந்து சின்ன மாடு வரைக்கும். இல்லைன்னா அதுங்களுக்குள்ளே கொஞ்சம் போட்டி அந்த மாதிரி. ஏன்னா அவங்கள மட்டும் போய் கொஞ்சிட்டாங்க நம்மளை கொஞ்சலன்ற மாதிரி ஒரு இருக்கும் அதுங்களுக்கு. ஸோ அதனால் வந்த உடனே அதுங்கக்கிட்ட போயிட்டு வரலன்னா கத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் என்னென்னா யூஸ்வலாக நாங்கள் வந்து டவுன் லைஃப்பில் தான் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு சிட்டி டவுன் லைஃப்பில் இருந்தது தான். அங்கே இருந்ததுக்கும் இங்கே நாங்கள் இப்போ அவுட்டரில் நாங்கள் இந்த கோசாலை கிட்ட வீடு கட்டிட்டு நாங்கள் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே இருந்த ஒரு டிராஃபிக்கோ ஒரு இதுவெல்லாம் இல்லாமல் இங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்மளை சுற்றியே வந்து மனுஷங்களே இருக்க மாட்டாங்க அவ்வளோவா. நாங்கள் வீட்டிலேருந்து வெளியே வந்தால் மாடுங்க இருக்கும், நாய்ங்க இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தா நிலத்துக்கு போனால் நிலத்துல வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, அவ்வளோதான். நாங்கள் பார்க்குற ஆட்கள்னு பார்த்தா இவங்கெல்லாம் மட்டும்தான். ஸோ அதே மாதிரி நாங்கள் என்ன தான் பிஸ்னஸ் லைஃப்பில் இருந்தால் கூட நாங்கள் அந்த பிஸ்னஸ் டென்ஷன் எல்லாம் இருந்தாலும் அந்த எல்லாத்தையுமே மறக்கிறது நாங்கள் வந்து இங்கே இருக்கிற இந்த கோசாலைக்கு வந்துட்டோம்னா நாங்கள் எல்லாத்தையுமே மறந்துடுவோம். எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் எங்களுக்கு இங்கே வந்து ரிலீஃப் கிடைச்ச மாதிரி ஆகிடும். ஸோ இது எங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரியே ஆகிடுச்சு. மார்னிங் ஈவினிங்னு ஒரு எக்ஸசைஸ் மாதிரியே ஆகிடுச்சு. இவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணும்போது நமக்கும் ஒரு என்னென்னா ஸ்பிரிச்சுவலாகவும் நமக்கு வந்து எப்படின்னா கடவுளோட கொஞ்சம் கனெக்டில் இருக்கிற மாதிரியும் இருக்கும் எங்களுக்கு. இவங்களுக்கு அதே மாதிரி ஒரு நாள் சாப்பாடு வந்து 5000லேருந்து 10,000க்குள்ளே ஆகும் எங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தோன்னா நாங்கள் குச்சி தீவனம் அந்த மாதிரி எல்லா மாட்டுக்குமே கொடுப்போம். அதாவது பெரிய கறவை மாட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்றது இல்லாமல் சின்ன கன்றுக்குட்டிலேருந்து எல்லா மாட்டுக்குமே கொடுப்போம். இப்போ இது மலாட்டா புண்ணாக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே மலாட்டா போட்டு எண்ணெய் எடுக்கிறோன்னு சொன்னோம். அந்த புண்ணாக்கு இது நம்ம வீட்டிலே எடுத்த புண்ணாக்குறது, அந்த எண்ணெய்க்கு எடுத்த புண்ணாக்கு இது மலாட்டா புண்ணாக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அதே மாதிரி தவிடு ஆகட்டும், அதாவது அரிசி நம்ம பொன்னி நெல் போட்டு அதை குத்தி நம்ம வீட்டுக்கு எடுக்கிறோன்னா அந்த தவிடு அதை அப்படியே யூஸ் பண்ணிப்போம் நாங்கள். அதே மாதிரி உளுந்து போட்டப்பவும் உளுந்து உடச்சி அந்த உளுந்து தவிடு வரும்போதும் அந்த உளுந்து தவிடையும் அப்படியே நம்ம மாட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட என்னென்னா விவசாயம் பண்ணுறோன்னு ஆரம்பித்து அதாவது மாடுங்களால் விவசாயம் பண்ணுறோன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ அப்படி தான் இருக்குது. இப்போது இவங்க தான் அந்த விவசாயத்தையே எங்களுக்கு ரன் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விவசாயத்தில் அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் இருக்குது. அதே மாதிரி என்னென்னா எல்லாருமே எங்ககிட்ட கேட்குறது என்னென்னா கறவை மாடு வச்சுருக்கீங்க சரி, ஏன் காளை மாடு இங்கேயே பிறந்த காளை மாடுலாம் கூட கொடுக்காம வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்பாங்க. கொடுத்துருங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் அந்த மாதிரியும் ஒரு சிலர் கேட்குறாங்க. ஏன் வச்சிட்ருக்கீங்க, அதை கொடுத்துடலாம்ல, அதை வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதுவும் ஒரு ஜீவன் தான். இங்கே பிறந்துருச்சு, இங்கே தான் பிறக்கணுன்னு இருக்குது, அதுக்கு அது பிறந்துருச்சு. அது எவ்வளோ நாள் இங்கே இருக்கோ அது இருக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வளர்ப்போம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்றதுனால நாங்கள் எந்த கன்றுக்குட்டி காளை மாடாக இருந்தாலும் சரி, அதாவது வயசான மாடாக இருந்தாலும் சரி அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு வளர்த்து எல்லாருமே கேட்குறது என்னென்னா இது என்ன கோசாலைன்னா நீங்கள் என்ன மாடு வந்து லைனாக தானே கட்டி வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக மாட்டு பண்ணை கோசாலைன்னா மாடெல்லாம் லைனாக இருக்கும் ஒரு கொட்டாக்குள்ளே, அப்படி தானே இருக்கும் அப்படின்னுவாங்க.
ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதுங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். ஓரளவுக்காவது ஒரு 10 அடியாவது அதுங்களால நடந்து போய் வரணும் அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு கன்றுக்குட்டிக்குமே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் விட்டு நாங்கள் கட்டி வச்சுருக்கோம். ஏன்னா ஒரே இடத்துல நம்மளை ஒரு இடத்துல அடைச்சி வச்சா எப்படி இருக்கும்? நம்ம கிட்டக்க கயிறு போட்டு கட்டி நம்மளை உட்கார வச்சு நீங்கள் இந்த சேர்லேயே தான் உட்காரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி தானே அவங்களும். அதனால தான் ஒவ்வொரு மாட்டுக்கும் இவ்வளோ கேப் விட்டு அவங்களால ஒரு 10 அடி நடந்து போய் சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால எல்லா மாட்டுக்குமே ஈவன் கன்றுக்குட்டி கூட அவ்வளோ தூரம் வச்சு தான் நாங்கள் வந்து கட்டி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் வீடு கட்டும்போது ஃபஸ்ட்டு 2 மாடு தான் நாங்கள் வாங்கினது. அதுவும் காங்கிரேட் மாடு வாங்கணும், நாட்டு மாடாக வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த 2 மாடு வாங்கினது நாங்கள் காங்கிரேட் மாடு. அந்த 2 மாடு தான் எங்களுக்கு இத்தனை மாடுகளாக வந்து எங்களுக்கு கன்றுக்குட்டிங்கலாம் வந்து இப்போ ஆயிருக்கு இந்த 5 வருஷத்தில். என்னென்னா இவங்கள வந்து மூக்கணாங்கயிறு கூட போடலை. ஒரு சில மாடெல்லாம் பெரிய மாடுக்கே மூக்கணாங்கயிறுலாம் போடலை. அவங்க நினச்சா நான் இருக்கிற வெயிட்டுக்கு இழுத்து கடாசிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அவங்க. ஆனால் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ அஃபெக்ஷனாக ஆயிட்டாங்க அவங்க. எங்கேயோ வளர்ந்தவங்க தான் அவங்களாம். அந்த பெரிய மாடெல்லாம் எங்கேயோ வளர்ந்தவங்க தான். ஆனால் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 மந்த் எங்களுக்குமே பயமாக தான் இருந்தது. இந்த மாடு எப்படி இருக்கும், என்ன பண்ணுன்றதெல்லாம் தெரியாமல் அப்படி தான் இருந்தது. ஆனால் வித்தின் ஒரு 2 மந்த்ஸில் பழகிட்டாங்க 2 பேருமே. அந்த பழக்கத்தில் என்னென்னா நம்ம என்ன சொன்னாலும் வான்னா வருவாங்க. மூக்கணாங்கயிறே இல்லைன்னா கூட கூட்டிகிட்டு போனால் வருவாங்க. இழுத்தா அவங்க கொஞ்சம் இது பண்ணால் கூட அடுத்த டைம் இழுத்தோம்னா வந்துடுவாங்க, நகர்ந்து வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷன் இவங்க. பார்த்திங்கன்னா தெரியும் நான் இருக்கிற வெயிட்டுக்கு இவங்கெல்லாம் எவ்வளோ உயரமாக இருக்காங்க, எவ்வளோ பெருசாக இருக்காங்க அப்படின்னு. இவங்களாமாவது கன்றுக்குட்டி. அங்கே பக்கம் இருக்கிற பெரிய மாடு, நான் இப்போ உள்ளே கூட்டிகிட்டு போன மாடெல்லாம் கிட்டத்தட்ட அதெல்லாம் ரொம்ப பெரிய மாடு. நான் பக்கத்தில் நின்னேன்னா அது உயரமாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இப்படின்னாவே நான் போய் கீழே விழுந்துருவேன். ஆனாலும் அவங்க வந்து நான் இழுத்தா வராங்கன்னா அது அவங்க நம்ம மேலே வச்சுருக்க பாசம். அவ்வளோதான் நம்ம நினைக்கணும். நம்ம பாசத்துக்கு கட்டுப்பட்டு அவங்க நடந்து வராங்க அப்படின்றது தான் இது. அந்த பாசம் எங்களுக்கு கிடச்சிருக்கிறது வந்து நாங்கள் செஞ்ச பாக்கியம் தான் நாங்கள் நினைக்கணும். ஏன்னா நானும் எங்கள் ஹஸ்பண்டும் அட்வொகேட் தான். ஆனால் வந்து எங்களுக்கு இந்த மாடு இதெல்லாம் புதுசு தான் எங்களுக்கு. ஸோ நாங்கள் வளர்ந்ததெல்லாம் டவுன் லைஃப் எல்லாமே. ஆனால் வந்து இந்த அஃபெக்ஷனை பார்க்கும்போது என்னமோ வேறு ஒரு ஜீவராசி நம்ம மேலே இவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு இது. இவ்வளோ சாஃப்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளி ஆளுங்கள்லாம் யாருன்னா உங்ககிட்ட இவ்வளோ சாஃப்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வருவாங்க. ஆனால் கிட்டவே சேர்க்க மாட்டாங்க அவங்க. நம்ம வீட்டு கேட்டு முன்னாடி இருக்கிற பெரிய 2 மாடு வீட்டுக்கிட்ட யாரையுமே வர விட மாட்டாங்க அவங்க. அந்த அளவுக்கு அவங்க நம்பனா ஓகே, வேறு ஆள்னா வேறு ஆள் தான் அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்களுக்கு தாட் வச்சுருக்காங்க அவங்க. அதுதான் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, பெரிய 2 மாடு இவங்க தான் நான் ஃபஸ்ட்டு வீடு கட்டும்போது வாங்கின 2 மாடு. அதுதான் நான் சொல்கிறேன்ல, அவங்க நினச்சி வர்றது தான் நம்ம இழுத்தாக்கா. ஏன்னா நீ கூப்பிடுற நான் வரேன், வேறு ஒன்றும் அந்த அஃபெக்ஷன் தானே தவிர நம்ம இழுக்கிறோன்றதுக்காகவோ நமக்கு பயந்தோலாம் வர்றது கிடையாது அவங்க. அந்த அஃபெக்ஷனுக்காக மட்டும்தான் அவங்க வர்றது. நாங்கள் ஹோட்டல் பிஸ்னஸும் ரன் பண்ணுறோம். எவ்வளோ டென்ஷன் இருந்தால் கூட இங்கே நாங்கள் காரில் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னா எங்களுக்கு வந்து டென்ஷன் ஃப்ரீ ஆகிடும் இவங்கள பார்த்தாவே. ஏன்னா இவங்க பண்ணுற லூட்டி, ஒரு சிலர் அமக்கலம், என்ன கொஞ்சிட்டு தான் போகணுன்ற பண்ணுற அமக்கலம்லாம் எங்களுக்கு ரிலீஃப் ஆகிடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.